அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேலம் மாவட்டம் ஊத்துமலை முருகன் கோயிலுக்கு நம்ம இன்றைக்கி பயணிக்க இருக்கிறோம். இது தாங்க ஆண்டலூர் கேட்டு. ஆண்டலூர் கேட்லேருந்து நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடங்குகிறோம். இன்றைக்கி விஜய் வராரு நம்ம ஊருக்கு. ஆண்டலூர் கேட்லேருந்து ஒரு 20 நிமிஷங்க இந்த ஊத்துமலை முருகன் கோயில். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. இடையில மல்லூர் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த மல்லூரில் பார்த்திங்கன்னா பரவச உலகம் அப்படின்றது ஒன்று இருக்குது. சாட்டர்டே சண்டேயில் பார்த்திங்கன்னா இங்கே நிறையா பேர் வராங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம பயணத்தை மேலும் தொடர்றோம். சேலம் ஆண்டலூர் கேட்டு டு சேலம் ரோடெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இது தாங்க சீலநாயக்கம்பட்டி பைபாஸ். இந்த சீலநாயக்கம்பட்டி பைபாஸில் நம்ம இறங்கிக்கிறோம். இறங்கினோடையும் ஒரு 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 100 மீட்டர் தொலைவிலேயே பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்குங்க. பாருங்கள், இதனுடைய என்ட்ரன்ஸு நம்ம சேர்ந்துட்டோம். இது தாங்க ஊத்துமலை சுப்பிரமணிய சுவாமிகள் திருக்கோயிலுங்க. இது ஒரு மலை கோயிலுங்க. இந்த மலை கோயிலில் நம்ம இன்றைக்கி பயணிக்கிறோங்க. மலைப்பாதையில் நம்ம பயணிக்க தொடங்கிட்டோம். 2 பக்கமும் பார்த்திங்கன்னா நிறையா வீடுகள்லாம் இருக்குங்க. இங்கே சின்ன கிராமங்கள்லாம் நிறையா இருக்குங்க. இது டவுனை ஒட்டி இருந்தாலுமே ஒரு கிராமத்தில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க. இந்த மலைக்கு நான் 10th படிக்கும்போது டூர் போகிறதுக்காக இந்த மலைக்கு வந்திருந்தோம். நாங்கள் எல்லாருமே எங்கள் கூட படித்தவங்க எல்லாருமே வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 15 வருஷம் கழித்து இந்த மலையில் ஏறுறேங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்குங்க. நிறைய எதிர்பார்ப்போடு இந்த மலை ஏறுறேங்க. மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. எல்லா மலைப்பாதை ரொம்ப நீட்டாக போட்டிருக்காங்க. ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இன்றைக்கி 2ஆம் சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் 2ஆம் சனிக்கிழமைன்றதுனால மக்கள் சுவாமி தரிசனம் செய்கிறதுக்காக நடந்தே குடும்பத்தோடு எல்லோரும் வராங்க. சின்ன சின்ன குழந்தைங்க கூட இதில் பயணிக்கிறாங்க நடந்து. அதை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. பாருங்கள், சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்கள்லாம் கொண்டு போகிறாங்க. சின்ன வயசு குழந்தைங்கள்லாம் ஜாலியாக விளையாடிக்கிட்டு மேலே ஏறுறாங்க. ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க அவங்களுக்கு. மலைப்பாதை ரொம்ப அழகாக இருக்குங்க. பக்கத்துலேயே ஒரு வள்ளலார் குடில் இருக்குங்க. ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க இந்த மலைப்பாதை. ரொம்ப சின்ன மலை தான். குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய பக்தர்கள்லாம் அங்கங்கே உட்காந்து போகிறாங்க. பாருங்கள், 2 புறமும் பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையான மரங்களோடு பார்த்திங்கன்னா இந்த மலை அமைஞ்சிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு விருந்தாக இருக்குது. மலைக்கோயிலை நோக்கி மேலே நம்ம பயணிச்சிட்ருக்கோம். இருபுறமும் ரொம்ப பசுமையாக இருக்குங்க. இப்போ ஒரு கோயில் தெரியுதுங்க. என்ட்ரன்ஸோடு கட்டியிருக்காங்க. சாமுண்டீஸ்வரி திருக்கோயிலுங்க இது. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், அந்த மலையடி வாரத்தில் முதல் கோயில் முன்னாடியே இருக்குங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இவ்வளோ பெரிய கோயிலை நிர்வகிக்கிறாங்க. ஒரு சின்ன குப்பை கூட இங்கே இல்லைங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. கோயில் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள், சேலம் மாவட்டத்துடைய அழகு பாருங்கள். அப்பா, வேறு லெவலுங்க. சேலம் மாவட்டம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது தாங்க ஊத்துமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குங்க. இங்கே வேதம் ஓதுறதுக்கு பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுக்குற இடமும் இங்கே இருக்குங்க. ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. அந்த மலைக்கு உள்ளார இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்குங்க. இது தாங்க சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுங்க. இது இப்போ நாம் நேரம் பார்த்து நட சாத்திட்டாங்க. நீங்கள் உள்ளார போய் பார்க்க முடியல. ஆனால் இந்த கோயில் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மக்களே, நீங்கள் எல்லாருமே இந்த கோயிலை கண்டிப்பாக ஒரு தரமாவது பார்த்திங்கன்னா விசிட் பண்ணணுங்க.
இப்போ வந்து நம்ம சத்யநாராயணா சித்தர் பீடத்துக்கு வந்துட்டோங்க. இங்கே தாங்க வந்து நம்ம பெருமாள் கோயில் இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து கோயில் இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அந்தந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் கிளியராக சூப்பராக வச்சுருக்காங்கங்க. மனதுக்கு ரொம்ப அமைதியாக இந்த மலைக்குள்ளார இந்த கோயில் வேறு லெவலுங்க. வந்து இப்போ முன்னாடியே வந்து நம்ம கருப்பனார் கோயில் இருக்குங்க. இது வந்து ஒரு காவல் தெய்வம் இந்த எல்லா கோயிலுக்கும். அதை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போகிறாங்க கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு. எல்லோரும் நடந்து தாங்க வராங்க. ரொம்ப ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடைக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த இடத்த ஒரு டைமாவது வந்து பார்க்கணுங்க. நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு உந்துதலாக நீங்கள் இருங்க. பாருங்கள், ஒரு நண்பர் வந்து உட்காந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காரு தன்னுடைய குழந்தைய. நிறைய பேர் வராங்க. வந்து ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த கோயிலுக்கு வந்து இவ்வளோ பேர் வராங்க. ஒரு வழியாக வந்து நம்ம வந்து சத்யநாராயணா திருக்கோயிலுக்கு வந்தாச்சுங்க. உள்ளார வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கான பூஜை நடந்துகிட்ருக்குங்க. பாருங்கள், ஒரு மலைக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக ஒரு பிளேஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாதுங்க. ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்குங்க இந்த இடத்துல. பாருங்கள், இப்போ நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு கோயிலுக்குள்ளார போகிறோம். பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. மக்கள் எல்லாருமே கியூவில் நின்று சாமி கும்பிட்றதுக்கு தயாராக இருக்காங்க. நாமளும் சாமி கும்பிட போகலாங்க. இது ஒரு பைரவர் கோயில். வேறு லெவலுங்க. கருடாழ்வாருக்கு பூஜை நடந்துருச்சு. அடுத்தது சத்யநாராயணா கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடை திறந்துட்டாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏங்க வேறு லெவலுங்க. மக்கள் எல்லாருமே வந்து பக்தி பரவசத்தில் அப்படியே மூழ்கிட்டாங்க. உடம்பெல்லாம் புல் அரிக்குதுங்க. பா, மனசு எவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் இந்த இடத்துல மனசு ரொம்ப அமைதியாக இருக்குங்க. எல்லாமே டோட்டலாக பாசிட்டிவ் எனர்ஜியாக உயிடுங்க. வந்து நம்மளுடைய பெருமாள் தரிசனத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி நம்ம வந்து தரிசிச்சிடும். இந்த புரட்டாசி 2வது வாரத்தில் என்னோடய வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப சூப்பராக சாமி தரிசனம் பண்ணது இன்றைக்கி தாங்க. ரொம்ப திருப்தியாக இருக்குங்க இன்றைக்கி. அதை விட வந்து வேறு லெவலுங்க இந்த ஸ்பாட்டு. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த திருக்கல்யாண உற்சவம் வந்து சிறப்பாக ரொம்ப உடம்பெல்லாம் புல்லரிக்குதுங்க. நான் அப்படியே நின்றுட்டேங்க. எனக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லைங்க. பெருமாள்கிட்ட அப்படியே சரணம் அடைஞ்சிட்டேங்க இன்றைக்கி. பாருங்கள், ஊஞ்சலில் என்னமா வேறு லெவலுங்க இன்றைக்கி. இவர் ரங்கநாதருங்க. எல்லாத்துக்கும் வரிசையாக சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டுமே அன்னதானம் கொடுக்குறாங்க. நாமளும் அன்னதானம் வாங்குறதுக்கு க்யூவில் நின்னாச்சுங்க. அன்னதானத்தை வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு உட்காந்து சாப்பிட்லான்னு போயிருந்தேங்க. உண்மையாகவே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுங்க. பாருங்கள், ஒரு முனியப்பன் கோயில் இருக்குங்க. சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. பாருங்கள், சூப்பராக சிலைகள் அமைச்சிருக்காங்க. அப்படியே அந்த காட்டுக்கு நடுவாண்ட அவங்கவுங்க ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து அவங்க குடும்பத்தோடு வந்து இங்கே வந்து அந்த பிரசாதத்தை, சாமி பிரசாதத்தை சாப்பிட்றாங்க. பிரசாதம் பாருங்கள், இன்றைக்கி தயிர் சாப்பாடும் புளியோதரையும் கொடுத்துருக்காங்க.
சாப்பாடு வேறு லெவலுங்க பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள், அப்படியே அந்த மலையை ஒட்டின வாக்கில் அந்த கோயிலுக்கிட்டேருந்து பார்க்கும்போது இந்த சேலம் மாவட்டத்துடைய அழகே அழகு தாங்க. உண்மையாகவே வேறு லெவலுங்க. இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுடைய சுப்பிரமணிய சுவாமியுடைய திருக்கோயில் பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க. எங்கேயுமே ஒரு சின்ன டஸ்ட்டு கூட பார்க்க முடியலைங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.